அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. நிறைய பேர்த்துக்கு இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னே நம்புகிறேன். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்ணுக்கு தெரியாத சில எதிரிகள் இருப்பாங்க. சில பேர் உறவுக்குள்ளே இருப்பாங்க. சில பேர் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. சிலரெல்லாம் இவங்க தான் நமக்கு எதிரி வேலைகள் செய்கிறாங்கன்ட்டு கண்கூடாக தெரியும். சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுவாங்க. முகத்தில் அத்தனை ஒரு புன்னகை இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க. நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்யவே மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஒரு பெரிய வேலையை நமக்கு பின்னாடி செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு பெரிய குழியாக நமக்காக தோண்டிக்கிட்டும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். இதுபோல் எதிரி தொல்லைகள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ இல்லை வெளியில் வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் போட்டி, இது மாதிரி எங்கே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இனி நம்மளை எந்த ஒரு தொல்லையும் பண்ணக்கூடாது, நமக்கு எதிராக அவங்க எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது இந்த செய்வினை, ஏவல், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. நம்மளை பாட்டுக்கு நம்ம நிம்மதியாக வாடுறதுக்கு விட்டுறணும், அவங்க வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக இனி அவங்க உங்கள் வாழ்க்கையில் குறுக்கீடு செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா, அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்க இந்த மண்ணுலகத்தை விட்டு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் துளி கூட அப்படியெல்லாம் தப்பாக யோசிக்கவே வேண்டாம். இப்போ நம்ம செய்ய போகிற பரிகாரம் அவங்களுடைய மனசை மாற்றும், உங்களுடைய நினப்பை மாற்றும், நீங்கள் எதிரிங்கிற எண்ணத்தை மாற்றும். சரிங்களா? இனிமேல் அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நல்ல புத்தியை தான் அவங்க மனசுக்குள்ளே கொண்டு வரும். எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு அழிவு காலம் அப்படிங்கிறதெல்லாம் வராது. அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பயந்துக்க வேண்டாம். அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பாக கூட இந்த பரிகாரமானது அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த நாளில் வேணாலும் நம்ம செய்யலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. இருந்தாலும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளில் செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இரவு 10 மணியிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சு சாப்பிட்ருப்போமே, அந்த சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? சரி, இது எப்படி செய்யணும், இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது கடுகு. இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இத்தினோண்டு இந்த கடுகை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான எதிரிகளையும் விரட்ட போகிறோம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் சனிக்கிழமை நாளில் செய்ய வேண்டிய கடுகு பரிகாரம் குறித்து வீடியோ இருக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். இந்த எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை செய்கிறதுனாலும் செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளில் செய்கிறதுனா இதை செய்யுங்க. சரி, இப்போ இந்த கடுகு நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. புதுசாக கடையில் வாங்கிக்கணும். போய் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கிறது இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இது ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டிக்கணும். இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இன்னும் சொல்லணுன்னா இந்த எதிரி தொல்லைகள்லாம் நீங்குவதற்கு காலபைரவர், வாராகியம்மன்லாம் நமக்கு பெரிதளவிலும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அவங்களே நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள்னு சிலரெல்லாம் இருக்காங்க. தெரியாமல் இன்னும் பல பேர் இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் அவங்களுடைய மனசுக்குள்ளே எங்களுக்கு துரோகம் பண்ணணும், எங்கள் குடும்பத்துக்கு எடுக்கணும், நாங்கள் அழியணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. இதுவரைக்கும் இருந்தாலும் இனி அது மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. அவங்க எங்களுக்கு எதிராக எதுவும் செய்யாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. பர்டிகுலராக உங்களுக்கு இவங்கெல்லாம் எதிரிங்க, இவங்கெல்லாம் நமக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய பெயரை சொல்லியும் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா அவங்களுடைய முகத்தை கூட நீங்கள் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க. தெரியாத இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இப்படி எதிரிங்க தொல்லைன்னு சொன்னோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக கடையிலேருந்து கடுகு வாங்குறீங்க. அதை ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை துணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை எவ்வளோ வேணால் போடலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். போட்டுட்டு
அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வாராகியம்மன், காலபைரவங்களை எல்லாம் வந்து நம்ம வேண்டிக்கணும். இப்போ வேண்டி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து தீபம் ஏற்றுவதற்குன்ட்டு நீங்கள் வச்சுருக்கிறத வந்து எடுத்துக்காதீங்க. சில பரிகாரங்கள்லாம் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக செய்கிறது உண்டு. அது மாதிரி பரிகாரத்துக்கெல்லாம் நீங்கள் ஒரு விளக்கு வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி விளக்கு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 கற்பூரம் வந்து ஏற்றி வைங்க. சாதாரண கற்பூரமே ஏற்றி வச்சிங்க அப்படின்னா போதும். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. விளக்க உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. இந்த கற்பூரம் எரியுது இல்லையா, இந்த சமயத்தில் உங்கள் எதிரி தொல்லை நீங்கள் என்னென்னு மறுபடியும் வேண்டிக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க இல்லையா கடுகு முடிச்சு, அதை வந்துட்டு இந்த கற்பூரத்து மேலே அப்படியே வந்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் எரிய இந்த துணியும் இந்த துணிக்குள்ளே இருக்கிற அந்த கடுகும் பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் வந்து தள்ளி உட்காந்துக்கோங்க. ஆனால் அந்த இடத்த விட்டு போகாதீங்க, கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு வெடிக்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள், தெரியாத எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. இது முழுசு எரியிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்து பாருங்கள். அதன் பிறகு எல்லாமே எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுக்கோங்க. இந்த விளக்கு கழுவி வேறு ஏதாவது இது போல் கண் திருஷ்டி நீக்கக்கூடிய பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துங்க. ஆனால் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்திக்காதீங்க. இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் தடவை வந்து நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாகவே சில வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரியும் போது நீங்கள் வாரம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையுமே இரவு 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே இதை செஞ்சுட்டு வர்றது இனியும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிரி தொல்லைகளும் ஏற்படாமல் வந்து காப்பாற்றும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இல்லைன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்த பரிகாரத்தை பண்ணலாமான்னு கேட்டால், நீங்கள் அப்படி நைட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அங்கேருந்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு அந்த தொழில் எதிரிகளையும் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்களால பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.